நேத்து பிறந்த பையன் தாவேக்கான்னு ஒரு கட்சி. அந்த குட்டி குழந்தை புஷி ஆனந்த் என்கிற ஒரு மாபெரும் புரட்சியாளரை அந்த அவைக்கு அனுப்பியிருக்கு. இந்தியாவே ஏன் லிமிட்டு, அதுக்குள்ள நீ என்ன டி லிமிட்டு அப்படின்னு ஒரு உருட்டு வரும். ஒரு பாலியல் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய நபர் சீமான். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஆடி நரம்பெல்லாம் காவிரத்தம் ஓடுற ஒருத்தன் தான் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில வாய திறக்காம இருப்பான். வாழ்த்துக்கள் ஜெயக்குமார் ப்ரோ. அப்படி நீங்க இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் சேர் பறக்குது, அது ஒரு பக்கம் தடாலடியா அடித்து கொண்டிருக்கிறார். ஆமா, இதை எதுக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்க? தமிழ் எழுத வேண்டியது தானே? இல்ல தமிழ் எழுதுனது நமக்கு, இங்கிலீஷ் எழுதுனது எழுதி கொடுத்தவங்களுக்கு. ஜி, நான் உங்களால் தான் புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த பல்வேறு இடதுசாரி தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அந்த ஆளை கலட்டி விட்டாங்க. இப்படியே கட் பண்ணுங்க, விஜய்க்கு நடந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தரமான செய்கையை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. அதற்கு முதலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள், ஒரு நன்றியையும் தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றதுல முழுமனதாக வந்திருந்த எல்லா கட்சிகளும் ஆதரவை தெரிவிப்பது அப்படின்றதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் ஒன்றாக நிற்கிறார்கள் அப்படின்றது அகில இந்தியாவுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்திருந்தவர்கள் குறித்து அப்புறம் பேசுவோம். இந்த வராத சில நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் பற்றி. பாஜக வரல, பாஜக 2 வரல. பாஜக 2னா நாம் தமிழர், பாஜக 3 தமாக, பாஜக 4 கிருஷ்ணசாமி கட்சி, பாஜக 5 யாரு, அமமுக. பனையூர் வந்திருக்கா? பனையூர் வந்திருக்கு. பனையூர் வந்ததுல ஒரு உருட்டு இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த வராத நாம் தமிழர் குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி, ஒரு பாலியல் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய நபர் சீமான். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. குற்றம் சுமத்தப்பட்டவர். நம்ம குற்றவாளின்னு அவரை சொல்லலை, ஏன்னா அவர் கோச்சு. பாலியல் அக்யூஸ்ட் என்பது குற்றம் சுமத்தப்பட்டிருப்பவர், அதுதான் டேர்ம். அது தெரியலன்னா வக்கீல்கிட்ட போய் கேட்கட்டுங்க. நம்ம உட்காந்து விளக்கம் சொல்லிட்டே இருக்கணும். பாக்குறவங்க நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியும், மக்களுக்கு தான் தெரியாது. நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அவர் இப்போ தனக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பேனல்ல உட்காருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. நேத்து பிறந்த பையன் தாவேக்கான்னு ஒரு கட்சி. அந்த குட்டி குழந்தை புஷி ஆனந்த் என்கிற ஒரு மாபெரும் புரட்சியாளரை அந்த அவைக்கு அனுப்பியிருக்கு. ஒன்றுமே இல்லை, ஓட் பேங்கே என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ அவங்க சைட்லேருந்து இப்போ டேட்டாவாக பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை, வந்தால் தானே தெரியும். அப்பேற்பட்ட கட்சியவே இங்கே கூப்பிட்டுருக்குறாங்க. அதை விட ஜல்லிக்கட்டு டைமில் தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு பசங்கள்லாம் ஆரம்பித்தாங்கல்ல, இந்த கொம்பு வச்சுக்கிட்டு சில நேரம் திமுகவுக்கு ஆதரவா, சில நேரம் பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு மடல் அனுப்பி அவங்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 58 பார்ட்டி பங்கெடுத்திருக்கக்கூடிய மீட்டிங்கில் நாம் தமிழர் வருவதில் என்ன வலிக்குது, என்ன பிரச்சனை? கூசாதா வர்ற இடத்துல என்னப்பா கேஸு அப்படின்னு யாராவது கேட்டா? இல்லைங்க, அதுக்கு தான் அவங்க சித்தப்பாவே சொல்லிட்டாரு தனிப்பட்ட பிரச்சனைன்னு. இப்போ என்ன முதலமைச்சர் உங்கள்கிட்ட விஜயலட்சுமி மேட்டர் என்னன்னு கேட்க போறாரா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் பஞ்சாயத்து பற்றி ஏதாவது பேச போறாரா? அப்படி யாருமே அவங்கள பேச போகிறதில்ல. அப்புறம் ஏன் கூனி குறுகி இருக்கணும்? அப்போ அது கூனி குறுகினது அல்ல காரணம். அது அவருக்கும் தெரியும். பொது சமூகத்தில் தன்னை கட்சி ரீதியாக வரும்போது யாரும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில் வேணா தன்னுடைய பேர் கேவலமா இருக்கு. நாளைக்கு வருவாரு, இந்தியாவே ஏன் லிமிட்டு, அதுக்குள்ள நீ என்ன டி லிமிட்டு அப்படின்னு ஒரு உருட்டு வரும். அந்த இந்தியாவுக்கே பெரிய ஆபத்து தானே இது. நீ பேசக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் தான் இந்த இந்தியா அப்படின்னா, அந்த இந்தியாவை ஆள போறது இனிமே ஹிந்தி பேசக்கூடியவன் தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போறாங்க. அப்படி ஒரு பிரச்சனையை பிஜேபி கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, மான தமிழ் பிள்ளையா உனக்கு ரோசம் வரல. அங்க யாரு ஆண்டா எனக்கு என்ன, அங்கே நான் ஆண்டா போதும். அதான் அது உண்மையிலேயே புரிதலற்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. இவர் என்ன பேசுறாரு, மொத்த தேங்காவும் உங்களுக்கு சரி, இந்த இந்தியாங்கிற தேங்காய் உங்க தேங்காய், இந்த இந்தியாங்கிற தேங்காவினுடைய குடுமியிலிருந்து பருப்பிலிருந்து உள்ள இருக்க தண்ணியிலிருந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறது நீங்களா தானே இருக்கணும். நீங்கள் தானே அதனுடைய நீங்கள் தான் தண்ணி ஊற்றுறீங்க, நீங்கள் தான் இந்த தேங்காயை எடுக்கிறீங்கன்னு அப்படி இருந்தால் தானே அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அப்படி இல்லாமல் இனிமேல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனும், பீகாரில் இருக்கிறவங்களும், மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களும், இந்த மாதிரி ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிறவங்களே அந்த ஒட்டு மொத்தத்தையும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால், ராஜா உனக்கு தேங்காய் கொப்பரை கூட கிடைக்காது அப்படிங்கிற இடம் உனக்கு புரியலையா? இந்த கேள்வியை மக்கள் மத்தியிலிருந்து கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நீ புறக்கணிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அப்போதான் நம்ம கேள்வி வருது. பாஜக புறக்கணிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இதை செய்ய போறது பாஜக. சீமான் இந்த நிகழ்வுக்கு வராமல் இருப்பதற்கு காரணம்
சங்கி என்றால் சக நண்பன். நம்மளுடைய நண்பன் குத்துனா கூட வெளியில சொல்லாம இருக்கணும்னு சசிகுமார் சொன்ன மாதிரி தன்னோட நண்பர் புறக்கணிக்கிற ஒரு இடத்துல நம்ம புறக்கணிக்கலாமா, நம்ம வரலாமா அப்படிங்கிற ஒரு நட்பு பாசம் உங்களுக்குள்ள ஓடுது அப்படின்றது மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் தமிழருங்கிற கட்சி தொடர்ச்சியாக பிஜேபியின் பி டீம்னு சமூக ஊடகங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் ஏற்கனவே பேசு பொருளாக இருக்குது. அதில் கூட பலரும் கூட தமிழ் தேசிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பலருமே கூட இல்லைங்க அது ஏதோ ஒன்று தமிழ் தேசிய அரசியல் பேசுறதுக்காக அந்த கட்சி இருந்திருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களை கண்ணை திறந்து காதை திறந்து கேளுங்க, பாருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் எவ்வளவு மோசமான இழிவான வேலையை இந்த தமிழ்நாட்டுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில சங்கிகளோடு கைகோர்த்து நிற்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாடி நரம்பெல்லாம் காவிரத்தம் ஓடுற ஒருத்தன் தான் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில வாயை திறக்காம இருப்பாங்க. காவியில் ஓடுனா அது ரத்தம் கிடையாது, சாக்கடை. அது என்னவோ அதான் ஓடுதான்றதை நீங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன கிழிச்சு வடிச்சு விடுறதுக்கு வரேன் ஏசுநாதரா ஒயின் கொடுக்கறதுக்கு அதுதான் ஓடும். ஏசுநாதரே அப்படி கிழிச்சுலாம் வடிச்சு விடலப்பா, அவர் கொடுத்தாரு. அந்த விதத்துல ஏசுநாதர் வந்து எல்லாரும் சமமா இருக்கணுங்க. இவரும் மந்திரிப்பாரு. என்னென்ன முந்திரி பருப்போட 12 மணிக்கு மேல தினசரி பகல்ல மந்திரிப்பாரு. இல்ல 10 மணிக்கு மேல, 12 கிடையாது, 10 மணி இப்ப எந்திரிச்சு ஒன்னே நைட்டு ஒர்க் எதுவுமே இல்லைன்னா காலையிலேயே பகல்லையே. இப்படி உங்களை பத்தி பேச வேண்டிய நிலைமை மாறணும்னா இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து மக்களுடைய பிரச்சனையை, மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையை, மாநில உரிமையை இது குறித்தெல்லாம் பேசுனீங்கன்னா ஓகே குடிகாரர் சீமான் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களை நெகட்டிவ். நீங்க ரேடிசன் ப்ளூல ரூம் போட்டு ஜிம் வசதியோட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்திருப்போம். ஓ அதுதான் உங்க பிரச்சனை. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு அரங்கத்துல வந்து நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் வரலையோ. ரேடிசன் ப்ளூனா போய் ரவுண்டை போட்டு உள்ளுக்குள்ள ரவுண்ட் டேபிளில் உட்காந்துட்டு திருப்பி போய் ரவுண்டை போட்டு ரவுண்ட் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்கலாம். வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஜிம் இருந்துச்சா? அது ரேடிசன் ப்ளூல ராடிசன் ப்ளூ. கையை கட்டிக்கிட்டு நின்னீங்களே அங்க போட்டு என்ன எங்களுக்கு ஜிம் வேணும்னு கேட்டீங்களா? இல்ல போனீங்கல்ல. அது ஏன் 8 மணிக்கு மேல வர்றாரு? முடிச்சுட்டு 10 மணிக்கு நேரா ராடிசன் ப்ளூக்கு போயிடலாம். அந்த மாதிரி வீட்லயே சின்ன ரேடிசன் ப்ளூ வச்சிருக்காரு. இவ்வளவு மோசமான நபராக மாறி இருக்கிறார். தமாக வர்றதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்க ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அந்த கட்சியில. அதனால அவங்க வர்றது போறதை பத்தி நம்ம அதை பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. அவரு ஒரு பக்கம் தமாக, அதை விட்டுருங்க. கிருஷ்ணசாமி அவரெல்லாம் இந்த சனாதன தர்மத்தால் ஒரு சமூகமே ஒடுக்கப்படுவது குறித்து அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் நீங்க வந்து RSS ஒரு அபாயம் அப்படின்னு ஒரு லைன் நீங்க எடுத்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் பேசிய கட்டுரைகளையும் பேச்சுக்களையும் எடுத்து நீங்க வச்சீங்கன்னா ஒரு பக்காவான RSSகாரன் பதில் சொல்ல முடியாம தெரிச்சுக்கிட்டு ஓடுவான். அவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் அவரே கொடுத்துருக்காரு. அவர் இன்னைக்கு இந்த சனாதனவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு நான் வந்து பிஜேபி ஆதரவாளர் கிடையாது RSS ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு அந்த மெடிக்கல் காலேஜுக்கும் அந்த இதுக்குமா இந்த பேச்சு அப்படின்னு இந்த பொது சமூகமே அவரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைமையை நோக்கி அவர் மாறி இருக்கிறார். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் செய்யக்கூடிய துரோகம் அல்ல, அவரை நம்பி இருக்கக்கூடிய அவர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய துரோகம். இதே போலதான் அவர் வந்து பட்டியல் சமூக மக்கள் அப்படின்னு அடையாளப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் பெற்றுக்கொண்டிருந்தவர்களை நீ எல்லாம் அப்படி செல்லக்கூடாது, சீமான் மாதிரி நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டு இப்படி நடக்கணும், நீயும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி அவங்க ரிசர்வேஷன்ல டாக்டர் ஆகிட்டா இவருக்கும் இவர் மகனுக்கும் போட்டியா வந்துருவாங்க. அப்ப நானும் என் மகனும் டாக்டர் ஆகிட்டா மற்றவங்க பூரா பட்டியல இருந்து வெளியே போ, மறுபடியும் எங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு என் சமூகத்தில் ஆள் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கும். அந்த ஏக்கத்துல இருந்து இந்த மக்களை நீங்க எவ்வளவு கிள்ளிக்கிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் இந்த சமூக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கவுண்டர் பண்ணும் விதமாக பல்வேறு அதே சமூகத்தை சார்ந்த பலரும் கூட இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இதையும் தாண்டி அன்னைக்கு கூடியிருந்த இதெல்லாம் வராதவர்கள் இதுல வேற யாரும் விடு அமமுக அவர் வந்து அண்ணாமலையோட சேர்ந்து இப்போ ஏதோ மீட்டிங்லாம் போய்கிட்டு இருக்காரு. பக்கத்து சீட்டை விட்டு இப்படி இந்திரகுமார் மில்டன் மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போற இடம்லாம் வந்து அப்படியே சென்டோசம் மாதிரி தான் போயிட்டு வர்றது. பூரி செட்டே அதிமுக அமித்ஷா முன்னேற்ற கழகம், அமமுக அண்ணாமலை முன்னேற்ற கழகம். சூப்பர். அமமுக அண்ணாமலை, அமமுக அண்ணாமலை மலை, ரைட், ஓகே. அவர் அப்படி இருக்கிறாங்க. அதனால அவரையும் ஒரு ஓரம் தள்ளிட்டு மித்தபடி இருக்கக்கூடிய பொதுவான செய்திகளில் வந்திருந்த நபர்கள் அப்படிங்கிறதுல அதிமுக கட்சி ஜெயக்குமார் வந்திருக்கிறார். ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அதுதான் நம்ம வலியுறுத்த வேண்டும். நேற்று நம்ம சொன்னோம், அதை கேட்டு இன்றைக்கு நல்ல முடிவை எடுத்திருப்பது இது பேரலை பெருமையாக கருதுகிறது. உட்கார்ந்து பேசுவோம், இதை பெருமையாக கிளைம் பண்ணிக்கிறோம். நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம் ரிப்போர்ட், ஜெயக்குமார் சப்போர்ட். ஆமா, என்ன உரசுதுன்னு யாரும் கேட்காதீங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக ஒரு பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டத்திலேயாவது இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கே அப்படின்ற இடத்துல இருந்து அதை நம்ம ஆதரிக்கிறோம்.
ஒரு முக்கியமான ஒரு திருத்தத்தையும் சொல்றாரு. 7.3% தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து விகிதம் இருக்கு. 7.3 2 அது அப்படியே இருக்கணும்ன்ற வரியும் சேர்த்துக்கங்க அப்படின்றாரு. இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு திருத்தம் தான். உண்மையிலே இதுதான் பிரதானமான பிரச்சனை. முதல்ல நம்பர் கூடுது குறையுது அப்படின்னு நம்ம கிட்ட வேகத்தை காட்டிட்டு இப்ப திடீர்னு 39 இருக்கு, 49 உங்களுக்கு உயர்த்திட்டேன் அப்படின்னு உடனே எல்லாருமே பரவாயில்லையே ஸ்டாலின் சொன்னாரு 49 ஆக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. தேங்காய் பத்த குரூப் அப்படித்தான் நம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். 49னா இன்னும் 10 சீட் அப்ப ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடையாது பிரச்சனை. உங்களுக்கு இங்க 10 கூட்டிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அவன் 50 கூட்ட போறான், 60 கூட்ட போறான். அதனால இங்க இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அங்க இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ஒன்னா இருக்கான்றத பார்க்கணும். இந்தியாங்கிற மக்கள் தொகை 100% வச்சுக்கிட்டா அந்த 100ல 7.2 பவர் சென்டரா தமிழ்நாடு இருக்கு. அதே மாதிரி அடுத்து நீங்க போடக்கூடிய இந்த லிமிடேஷன் மேட்டர்ல இதே 7.23 நாம உறுதிப்படுத்தணும். அதுக்கான நம்பர்ஸ் அது இருக்கணுமே தவிர்த்துட்டு அதை விட கம்மியாயிடக்கூடாது அப்படிங்கிறத அதிமுகவும் முன்வைத்திருக்கிறார்கள். அதை இந்த தீர்மானத்தில் ஏற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்களும் முழு ஆதரவை தருகிறோம். அந்த வார்த்தை முக்கியம். முழு மனதோடு இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அஇஅதிமுக. வாழ்த்துக்கள் ப்ரோ. வாழ்த்துக்கள் ஜெயக்குமார் ப்ரோ. அப்படி நீங்க இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் சேர் பறக்குது, அது ஒரு பக்கம் தடாலடியா அடித்துக் கொண்டிருக்கிறார். அந்தியூர் ஏரியால அதிமுக வந்து சேவல் சின்னத்திலேயே ஜெயிச்சது. அந்த இடத்துல தோற்கதற்கு காரணம் வந்து இந்த நபர் தான். ராஜான்னு ஒரு நபரை சொல்லி அந்த நபர் வந்து வெளிப்படையாகவே ஓட்டு போடாதீங்க, பணம் கொடுக்காதீங்க, வேலை யாரும் பார்க்காதீங்கன்னு சொன்னாரு. அதுக்கான சிடி எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு மேடையில் ஏறி செங்கோட்டையன் பேச, அதற்கு அவருடைய ஆமா அப்ப இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய பழமையான வழக்கம் அது. இப்போ இந்த சிடியை ரெடி பண்ணிட்டு தான் டக்குன்னு வந்து போயஸ் கார்டனுக்கு அனுப்பி விடுறது. அந்த கொடநாடு பஞ்சாயத்து எல்லாம் வந்து சிடிகள் காணாமல் போனதுன்னு அப்ப நக்கீரன் அதெல்லாம் இந்த மாதிரியான சிடிகள். இன்னும் அந்த சிடி கல்ச்சரை வந்து அதிமுக மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். பிளேயர்லாம் வச்சிருக்கீங்களா? விசிடியா டிவிடியா இப்பதான் பென்ட்ரைவ் மாறிடுச்சு. சரி ஓகே, அது உங்க கட்சி உங்க புரோட்டோகால் டிரைவ்ல வச்சுட்டு சுத்துறான் அவன். அதெல்லாம் வந்து மேல அப்பா வந்து எடுத்துட்டு போயிடுறாரு டக்கு டக்குன்னு டிரைவ்ல வச்சிருந்தா. சிடினா வேற யார் வீட்லயாவது பசங்க பிள்ளைங்க யாராவது படம் பாக்குறப்ப அதுல சொல்லி வச்சுட்டோம்னா ஓகே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் இருக்கு போல் இருக்கு, ஓ துப்பாக்கி படம் இருக்கு, ஓகே அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. இதை எடுத்து பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு அப்படி நினைச்சு வச்சிருப்பாங்க போல் இருக்கு. அதை வந்து எடுத்து போட்டு நான் காட்டுவேன், அதுல இருந்து நம்ம பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொன்னப்ப அவர் ஆதரவாளர் யாரை குற்றம் சாட்டினாரோ அவருடைய ஆதரவாளர் அவரே மேடையில் ஏறி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் பூரா பேரும் சேர கொண்டி அடிச்சு அவரை வெளியேற்றி இருக்கிறார்கள். உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. வன்முறை எந்த சூழலிலும் எதற்காகவும் ஆதரிக்கப்படுவதல்ல. ஒரு மாற்று கருத்தை ஒருவர் சொல்லுகிறார் அப்படின்னா அந்த மாற்று கருத்தை சொல்லக்கூடிய நபரின் ஆதரவாளர் பக்கத்தில் இருக்கும்போது அவரும் அவருடைய குரலை எழுப்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஜனநாயக உரிமை. அப்படி அதிமுக மேடையில் நடந்திருக்க வேணும். இதைத்தான் நீங்க ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்புக்கும் பண்ணீங்க, வாட்டர் பாட்டில் விட்டு அடிச்சீங்க. ஏங்க அவங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகுதாங்க ஜனநாயகம்ன்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில மீனிங் பார்த்து இப்பதாங்க பயிற்சி எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இதெல்லாம் திமுக மேடை நினைச்சுக்கிட்டு பேச வந்த அந்த ஆதரவாளர் நினைச்சுதான் நம்ம பரிதாபம். நீங்க கத்தி கபடான்னு எடுத்துட்டு போகாம வாட்டர் பாட்டில் ஷூ செருப்புன்னு இருக்கிறாங்களேன்னு. இப்போ அது நடந்துருச்சா? அது நடந்த உடனே செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் தான் அதை செஞ்சாங்க. உடனடியாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் செங்கோட்டையன் இருந்தா இனிமே நாங்க கட்சியில் இருக்க மாட்டோம், கூண்டோடு கட்சியை விட்டு விலகுகிறோம்னு அறிக்கை விடுறாங்க. இது ஏற்கனவே வீக்கா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை. இது வந்து இதே ஸ்கெட்ச் தானே ஓபிஎஸ்க்கும் போட்டாங்க. அப்ப எடப்பாடிக்கு இது வந்து எடப்பாடியினுடைய கை இதுல இருக்கா? செங்கோட்டையனை மறைமுகமாக வெளியேற்றுவதற்காக 80 நபர்கள் இறக்கிவிடப்பட்டு அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்களா? அதிமுக வந்து ஜெயிக்குமா தோக்குமான்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தமே வர ஆரம்பிக்குது. எல்லாருமே சந்தேகத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு செங்கோட்டையன் பேசுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி தரப்பினருக்கு சூடை ஏற்றி இருக்கிறதா? அப்படி எப்படி நீங்க பேசலாம்னு இவங்க சொல்றாங்களா? அப்படி உண்மையிலேயே செங்கோட்டையன் ஏன் அப்படி வந்து பேசணும்? ஒரு கட்சி தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி பேச வேண்டிய இடத்துல ஏன் இப்படி எல்லாம் சந்தேகம் இருக்கு, நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும்னு பிரச்சனைகள் குறித்து பேசி இருக்கிறார் அப்படிங்கிற பல ஆங்கிள்ஸ்ல இது குறித்து பேசணும். செங்கோட்டையன் பேசியது வரவேற்க தகுந்த ஒன்றான்னு கேட்டா ஆமா வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனா அது எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதை அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் தான் முடிவு செய்யணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தவங்க அவுத்தோன்னு எல்லாரையும் வெளியேற்றுறதுல தான் குறியா இருப்பாரே தவிர இன்க்ளூசிவா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இந்த தேர்தலை கையாண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு உண்மையிலேயே ஃபைட்டை கொடுக்கும். மாறா உங்களுக்கு எதிராக ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாருங்கிறதுக்காக அவருக்கு எதிராக சிடி வச்சிருக்கிறேன், டேப் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், டிரைவ்ல லிங்க் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூராத்தையும் வெளியேற்றுறது, செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு 80 பேரை தீர்மானம் போட சொல்லி அவங்கள பூரா வெளியேற்றுறதுன்னு செஞ்சீங்கன்னா கடைசி அதிமுக இந்த வருஷமும் கூப்பில் உட்கார வேண்டிய நிலைமையை நோக்கி தான் நகரும். இப்போ தன்னோட கட்டுப்பாட்டை மீறியதாக செங்கோட்டையன் கோவப்படுறாரு. அப்போ எடப்பாடி தன்னோட கட்டுப்பாட்டை மீறியதாக செங்கோட்டை மேலே கோவப்படுவார்.
இப்போ எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நியாயப்படுத்திக்கிறாங்க. இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் உணரணும். இந்த சூழல் அப்படியே தொடர்ந்தால் உங்களுக்கு இந்த 2026 கிடையாது. எல்லாரும் இன்க்ளூசிவாக சேர்ந்து கூட்டணி விஷயங்கள் பேசணும், அப்போ தான் அதை ஜெயிக்க முடியும்னு ஒன்று சொன்னீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவை பல்லு பிடிச்சி பார்த்துட்டீங்க. அதுக்கு காரணம் பாமக உள்ள கூட்டு வர்றதுக்கு ரூட்டு போட்டாச்சு. பாமகவை கூட்டு வந்தாலும் தேமுதிகவை வச்சுக்கிற வேண்டியதானே. பெண்ண ராஜ்யசபா சீட்டில் நீங்க கொடுத்தாலும் போய் அங்க என்ன பேச வச்சுட்டாங்க. இல்ல 2 சீட்ல ஒரு சீட்டுக்கு 4 ஓட்டு குறையுது. அந்த 4 ஓட்டு பாமக தானே இருக்குது. அவங்கள கூட்டு போய் தேமுதிக ஓட்டு போட்டா போட மாட்டாங்கல்ல. ஏற்கனவே பாமக உன்னுடைய அடி வயிற்றுல கை வச்சவங்க தான் தேமுதிக. ஆமா, அந்த முன்பகையெல்லாம் வந்து போகுமா. அப்ப எடப்பாடி தெளிவா ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, ராமதாஸை கூப்பிட போறோம்னு. ஆனா ராமதாஸ் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வேணா ராமதாஸா இருக்கலாம், ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமி. என்ன எடப்பாடி பழனிசாமி? பச்சை துரோக பழனிசாமி என்பது அந்த எடப்பாடிக்கு நடுவில் மறைந்திருக்கக்கூடிய பட்டம். அதை நீங்கள் மறந்துவிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்க போற விபூதி இன்னும் பயங்கரமானதாக இருக்கும். இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதிமுக என்ன இருந்தாலும் பாமகவோடு சேருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு தான். அங்க போயிடுறது. ஏன்னா பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியை பாமக சேர்ந்து நின்று வலுப்படுத்துவது அப்படிங்கிறது இருக்குல்ல. அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட வேண்டிய பிஜேபியை பாமக திரும்பி திரும்பி தூக்கி சுமப்பதன் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கியை முழுவதுமான பாசிச சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இல்லை, இது சமுதாய தளத்தில் இது மறுக்கவே இல்லை. ஏதான் நம்மளும் சொல்றது. ஆமா, மேல நடக்கக்கூடியதையும் அவர் கவனத்தில் வச்சுக்கணும். அவர் கவனத்தில் வச்சுக்கணும். ஆனாலும் உங்களுக்கு வேற வழி கிடையாது. நீங்க இங்க வந்தா தான் குறைந்தபட்சம் நீங்க ஜெயிச்சிருக்கிற இந்த சீட்டுகளையாச்சும் உறுதிப்படுத்த முடியும். அதே இப்போ பாஜக தனியா நிக்குதுன்ற லெவல்ல போய் நிற்கும் போது நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா உங்களையும் கூப்பிட தான் உட்கார வைப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற இந்த சீட்டு கூட இங்க ஜெயிக்க முடியும். அவருக்கு இந்த சீட்டு முக்கியமா இந்த சீட்டு முக்கியமான்ற முடிவுல தான் அவர் எந்த சீட்ல உட்கார்றாருன்றது இல்ல. மேல அதை விட ஒரு பெரிய சீட் இருக்கு, சிபிஐ சீட். அதுக்கு தான் அன்புமணி அவர்கள் அதுக்கு பேரு சார்ஜ் சீட். அப்ப அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களும் நடப்பாங்க. இல்ல நாங்க வந்து சித்தப்பா சொன்ன மாதிரி 6 மாசம் கழிச்சு தான் எல்லா முடிவும் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த 6 மாசத்துல அண்ணாமலை இறங்கி வந்து எடப்பாடியார் இறங்கி போய் 2 பேரும் கரம் கோர்த்து அந்த 2ல தேமுதிகவையும் வச்சு பாமகவையும் வச்சு அமமுகவையும் சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு இன்க்ளூசிவான ஒரு ஃபோரத்தை நம்ம கிரியேட் பண்ணோம்னா திமுகவுக்கு வலுவான எதிர்கட்சியா நம்ம இருக்கலாம். அப்படின்னா அப்ப எங்க அண்ணன் விஜய் அவர் நிலைமை அப்படியே பனையூர்லயே ஏறி நீ எங்கேயும் வெளியில வராத அப்படிங்கிற நிலைமையை நோக்கி அது தள்ளு விடப்படும். இது எல்லாமே சேரும்போது திமுகவுக்கு உண்மையிலே ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்குமான்னு கேட்டா அப்ப நீங்க சொல்லலாம் ஒரு ஆரோக்கியமான சண்டை இருக்கு. ஏன்னா வலதுசாரி பிரிவினைவாத பாசிச கும்பல் ஒரு அணியில இருக்கு. மாநில உரிமை, சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா அலைன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. பாஜக எங்க சேர்ந்தாலும் அது நச்சு பாம்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவாவே இருந்தாலும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு ஓட்ட போட்டு போயிருவாங்க. இல்லைன்னா இந்த ஈரோடு தேர்தல் நடந்துச்சுல, சைலண்டா இருந்துக்கிறேன் நான் வரல அப்படின்ற மாதிரி சைலண்டா இருந்துக்குவாங்க. நோட்டாவுக்கெல்லாம் ஓட்டு விழுந்துச்சுல, அது மாதிரி விழுகுமே தவிர்த்துட்டு அது ஒரு காலத்திலும் அது வேறு ஒரு தரத்துக்கு போகவே போகாது அப்படிங்கிற நிலைமை தான் புருவன். இது ஒரு பக்கம் நடக்குது. அனைத்து கட்சி கூட்டம் ஆரம்பிச்சு அங்க வந்து நிற்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தில் வேற யாரு? அன்புமணி பேசியது, முனைவர் திருமா அவர்கள் பேசியது, வேல்முருகன் பேசியது, அனைவரும் இந்த தீர்மானங்களை முழு மனதாக ஆதரித்திருக்கிறார்கள். அதுல அன்புமணி பேசியதுல ரொம்ப முக்கியமான புள்ளி ஒன்று இருக்கு. தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர் அனைவரையுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நேரில் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதே போல இதற்கு எதிரான முதலமைச்சர்கள், அதாவது மாநிலங்கள் எல்லாம் அடங்கிய ஒரு அவையத்தை உருவாக்கணும்ன்ற கோரிக்கையை முனைவர் திருமாவளவன் எல்லா மாநிலங்களிலும் இருந்து ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படின்னு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது நடந்துச்சு அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படும் உணர்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் குரல் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. காங்கிரஸ் ஹிந்தி பெல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவர்கள் மிக வெளிப்படையாக வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு பவரை உருவாக்கி கொடுக்குதே தவிர நம்மளை போன்ற மாநிலங்கள் இதால் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. காங்கிரஸ் சார்பாக நாங்கள் முதல்வருக்கு துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு தள்ளி நிற்காம மாநில அளவில் இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக ஆதரிக்கிறோம், தேசிய அளவிலும் இதை எடுத்து செல்வோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம தாவேக்க புஷியார் வந்தார். அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த வந்து எந்த இடத்துலையுமே சீட்டு குறையக்கூடாது,
அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அண்ணன் காலையில் அறிக்கை விட்டுருந்தாப்புல. அது ஒரு அறிக்கையாங்க, அது ஒரு அறிக்கைன்னு அதை உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதாவது அம்பேத்கர் என்ன சொன்னாரு, நாம அரசியல் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கான சில விஷயங்களை செய்துவிட்டோம், சமூக ஜனநாயகத்தை அடைவதுதான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ சமூக ஜனநாயக பிரச்சனைன்றதை பேசுவோம். ஆனா அம்பேத்கர் உறுதிப்படுத்திட்டு போன அரசியல் ஜனநாயகம் இருக்குல்ல, அதுக்கே இன்னைக்கு பெரிய கேள்விக்குறி வந்து நின்றுச்சு. அவர் உறுதிப்படுத்திட்டு போன அரசியல் ஜனநாயகம்ன்றது என்ன? அனைவருக்கும் சமமான வாக்குரிமை, ஒரு நபர் ஒரு ஓட்டு ஒரே உரிமை அப்படின்னா அனைவரையும் சமம் என்ற தராசில் வைத்து சென்றார். அதை பேசுவதற்கான ஒரு அவையாக நாடாளுமன்றத்தை உருவாக்குறாங்க. அப்படி அதுக்கு உருவாக்குனாங்க. தண்ணி தொட்டி வைக்கிறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் இல்லையா? தெரியல, அப்படிதான் சொல்லியிருக்காரு அவர். அவ்வளவுதான் தெரியும். இதுக்கு தான் தற்கூறின்றாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது நாடாளுமன்றத்தில் சீட்டு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, யாருமே பேசுறது இல்லையே, அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிற, அப்புறம் எதுக்கு போட்டியிட போறேன்ற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியலையே. அதான் ஏஐ வந்துருச்சு இல்லை, மனிதர்கள் எதுக்கு நடிக்கணும், ஏஐயே நடிச்சுக்கிறட்டுமே அப்படின்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனமாக இருக்காது. சினிமாங்கிறது மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து காட்சி ஊடகத்தின் மூலமாக நம்மோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சினிமா தானே. ஏஐலேயே ஒரு மனுஷனை உருவாக்கிட முடியுது, அதெல்லாம் நடத்திக்கிற வேண்டியதான், அப்படியே பண்ணிக்கிற வேண்டியதான். அப்படின்னா அது ஜானர், அது தனி ஜானர். ஆனால் அது மட்டுமே சினிமா அப்படின்னு எடுத்துக்க முடியாது தானே. அது மாதிரி தான் இதுவும். ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு ஒரு மக்களவை மாநிலங்களவை உருவாகுதுன்னா அதில் அதனுடைய ரோல்ஸ் என்ன, அதனுடைய ரூல்ஸ் என்ன, அது என்னெல்லாம் வேலைகளை செய்யுங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டு கமலஹாசன் மாதிரி புரியாம என்னென்னத்தையோ எழுதி. கமல் இன்னைக்கு நல்லா புரியும்படி பேசியிருக்கிறார். முதல் இந்த கமலஹாசன் சொல்லுங்க, அவராச்சும் பரவாயில்ல, ஒரு பேரால 10-15 குழப்பத்தை குழப்புவாரு. நீ 5 பக்கம் எழுதி 5 பக்கத்துக்கு 5 உருட்டி இருக்கிற. ஒரு பக்கம் உட்கார்ந்து இதெல்லாம் தப்பு, இது பெரிய பிரச்சனை, இதை நாம அடுத்த பக்கத்திலே இது ஒரு பிரச்சனையே இல்ல. யார் நீ எதுக்கு இதெல்லாம் யார் உன்கிட்ட கேட்டா? எல்லா பிரச்சனைக்கும் சர்வலோக நிவாரணி மாதிரி இந்த அறிக்கையை நீங்க வச்சுக்குங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் எழுதுறது யார் உன்கிட்ட கேட்டா? இந்த மாநில அரசை திட்டாம விட்டாப்லயே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இதுக்கு எதுக்கு திட்டுவாருன்னு கேட்பானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு மாநில அரசை திட்டாம ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுலயுமே பூசி முழுகிற மாதிரி ஒன்றிய அரசுக்கு பிஜேபி காரனே எடுத்து அந்த அறிக்கையை படிச்சானா? நான் ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு வரி மட்டும் படிக்கிறேன், எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அப்ப ஏன் நீ எம்எல்ஏ பிரச்சனை? நீ நிக்காத, எலெக்ஷன் நிக்க மாட்டாரு இவரு. அந்த பற்றாக்குறை தானே. நீங்க நிக்க விரும்புற ஒரு தொகுதியில நீங்க எம்எல்ஏ ஆகலைன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த இடம் சும்மா கூட 2 போகுது, யாருமே கேண்டிடேட் போட வேணாம், சும்மா கூட 2 போகுதுன்னு எவனா சொல்லுவானா? எந்த பைத்தியக்காரனா பேசுவானா? நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. பற்றாக்குறை என்ன, ஆளே இல்லைன்னாலும் பரவாயில்லையா? ஒண்ணு, shortage of MPs is not at all a problem being faced by an ordinary citizen. அப்புறம் எதுக்கு கணித கட்சி கொடுத்துக்கு வந்தீங்க? ஆமா, இதை எதுக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்க? தமிழ் எழுத வேண்டியது தானே. இல்ல தமிழ் எழுதுனது நமக்கு, இங்கிலீஷ் எழுதுறது எழுதி கொடுத்தவங்களுக்கு. ஜி நான் உங்களால் தான் புரிஞ்சுக்கோங்க. அவங்க இங்கிலீஷ்ல எழுதி அனுப்பிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேஷனையும் சேர்த்து அனுப்பியிருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிட்டாப்ல. சரி இது ரெண்டையும் போட சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லி ரெண்டையும் போட்டுக்கிட்டாப்ல. ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்து இருக்கிறேன். ஆக டீலிமிட்டேஷன் என்பது ஜனநாயகத்தை சாராத பிரச்சனை. யாரு பிரச்சனை? ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ராப்ளமா இருக்குமா, இல்ல அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ப்ராப்ளமா இருக்குமா, இல்ல ஒருவேளை ஏலியன் ப்ராப்ளமா இருக்குமா, ஏலியன் ப்ராப்ளம் இல்ல இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி ஃபியூச்சர் பீயிங்ஸோட ப்ராப்ளமா இருக்குமா, வேற எங்க இருந்தாவது நீ எதுக்கு எழுதுன, யாருக்கு எழுதுன? ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கூட இப்படி எழுத மாட்டான். அவ்வளவு மோசமான ஒரு அறிக்கையை எழுதி நல்லா தானே போச்சு. இது மக்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது, தமிழ்நாட்டின் விலையை குறைக்கிறது, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி முடிக்க வேண்டியதானே. அதனாலதான் சொல்றேன், அறிக்கை விஜய்க்கு எழுதி கொடுப்பவர் யாருன்னா ஒரு பியூரோக்ராட், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட நீங்க இப்படி உருட்டுறதுக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் உருட்டுவாங்க. ஒரு கொள்கை தெளிவுள்ள ஒரு கட்சி சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த நபர்கள் எழுதுனா அதுல கொள்கை மட்டும்தான் தாண்டவம் ஆடும், அதுல கொள்கை மட்டும்தான் பிரதானமா இருக்கும். இப்படி கோளாறு தாண்டவம் ஆடாது. முன்னுக்கு பின் முரணா ஒரு அறிக்கையை எழுதுவதன் மூலமா இதேதான் அப்படியே நீங்க கட் பண்ணுங்க. ஏன் நம்ம விஜய் அடிக்கிறோன்றதுக்கு, சீமான் இளவரசன் திவ்யா மரணம் நடந்தது. நான் அப்போ பெங்களூருக்கு ஒரு மீட்டிங்காக பஸ்ல போய்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு இந்த செய்தி வருது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படலாயிட்டு இருக்கு. பெங்களூர் போய் இறங்கி அடுத்த எந்த வேலையுமே ஓடலை. திரும்பி நம்ம இங்கே மதுரையில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு போன வேலையை விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கிளம்பி வர்றதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்கிற சங்கீட்ட இருந்து ஒரு அறிக்கை, சாதி என்பது இரு பக்கமும் கூறிய ஆயுதம், அதை பார்த்து கையாள வேண்டும். ஏண்டா அந்த சாதி அந்த கூறிய ஆயுதம்
அங்க இளவரசன் திவ்யாவை இளவரசனை கொன்னு ரயில்வே டிராக்ல போட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பாமக ராமதாஸ் குறித்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கு. அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வியாக்கியானமா வெளிப்படையா வந்து நின்று கொக்கரித்து கொண்டிருந்தாங்க. இளவரசன் திவ்யா மேட்ரை தேர்தல் பிரச்சனையாக எடுத்துட்டு வருவது வரைக்கும் பாமக ஒரு மோசமான சாதிய அரசியல் ருத்ர தாண்டவத்தை ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு அறிக்கை ஒரு பூசியும் பூசாமையும் கொடுத்தாப்புல. அன்னைக்கு தெரிஞ்சிச்சு சாதிக்கு எதிரான ஒரு தமிழ் தேசியத்தை சீமான் கட்டமைக்க போவதில்லை. இது அடிப்படையில் சாதி குடிபெருமை பேசக்கூடிய ஒரு தற்குறி ஜாம்பிக்களின் கூட்டமாக வரும்னு அன்னைக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த பல்வேறு இடதுசாரி தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அந்த ஆளை கலட்டி விட்டாங்க. அப்படியே கட் பண்ணுங்க, விஜய்க்கு நடந்திருக்கு. இந்த அறிக்கை முழுவதுமாக தெளிவாக ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறிக்கையா இல்லாம ஒரு இக்கு வச்சு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, இந்த பிரச்சனையை சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரதான பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு பார்க்குறாங்கன்னு அண்ணாமலை பேசக்கூடிய நரேசனை பேசுறாப்புல. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அனைத்து கட்சி கூட்டத்துக்குள்ள போகலைன்னா சீமானுக்கு விழுவது போல, தமாகவுக்கு விழுவது போல, பாஜகவுக்கு விழுவது போல ஒரு கேவலமான பார்வை தன் மீது விழுந்து விடும் என்பதற்காக உலகத்துல எவனுமே நம்மளை கட்சியா பார்க்காத போது நம்மள ஒரு கட்சியா மதிச்சு நம்மளுக்கு லெட்டரை போட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க, நாம போயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இருந்து அதை செஞ்சுட்டு இந்த பக்கம் பூசின மாதிரியும் இல்லாம அந்த பக்கம் பூசின மாதிரியும் இல்லாம ஒரு உருட்டி இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறாப்புல. அடிப்படையில் முளையிலேயே கிள்ளி எரியப்பட வேண்டிய கட்சி தாவேகா என்பதை அழுத்தம் திருத்தமா பல்வேறு இடங்கள்ல நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு இது ஒரு சாம்பிள். எங்க கொண்டு வந்து நிக்குன்றதை மட்டும் பாருங்க. வெளிப்படையாக வெளியில வந்து அதான் 39 சீட்டை 49 சீட் ஆக்கிட்டாங்கல்ல, இனிமே எதுக்கு நம்ம விமர்சிச்சுக்கிட்டுன்னு பேசுவானுங்க. ஏன்னா அது 5% தான் நம்மளுக்கு இருக்குன்னு நாம அப்ப பேசும்போது அது குறித்தெல்லாம் பேசாம சைட்ல குறுக்களை ஓட்டிக்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதான் கொண்டுட்டாங்கல்ல, வேற வேலையை பார்ப்போம், வேற பிரச்சனையை குறித்து பேசுவோம்னு திருப்புவானுங்க. இது ரொம்ப ஆபத்து. இது முழுக்க பியூரோக்ராட்ஸால் நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி. அந்த ரிட்டையர்ட் ஆன IAS அதிகாரிகள் பூரா பேரும் மாத்திரையை போட்டுட்டு தூங்குறதுக்கு நேரம் இல்லாம ஒருத்தன் நம்மளுக்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். பென்ஷன் பணம் போக மீதி மாசம் நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் வருங்கிறதுக்காக இப்படி அறிக்கையை எழுதி கொடுத்து 9 மணிக்கு சுகர் மாத்திரையை போடுறதுக்கு வரைக்கும் என்ன பண்றது, பொழுது போகணும் இல்ல, அதுக்காக இப்படி ஒண்ணு நீங்க எழுதி அதை எங்க தலையில கட்டி அரிக்குது இல்ல. ஏற்கனவே நீங்க கட்டின இந்த 10 வருஷம் எம்ஜிஆரை கட்டின பாட்டுக்கு எங்க தலைமுறையே படாத பாடுபட்டுச்சு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பல கட்ட போராட்டங்களை நடத்தி இப்பதான் ஓரளவுக்கு சொந்தமா காலில் எந்திரிச்சு தமிழ்நாடு திராவிட மாடல் எந்திரிச்சு நின்று இருக்கோம். விஜய் எங்க தலையில கட்டி தேவையில்லாம சீரழிக்கிற வேலையை வச்சுக்கிறாதீங்க. இது ஆபத்தான மிக அயோக்கியத்தனமான அறிக்கை. இந்த அறிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் லட்சியவாத பயணத்துக்கு மத்தியில இந்த கழிவுகள் எல்லாம் நகர்த்தி வைக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் இவர்கள் தவிர்த்த பலரும் ஆதரித்திருக்கக்கூடிய ஒருமனதாக நிறைவேற்ற தமிழ்மொழி அன்சாரி அவர்கள் எல்லோரும் எல்லாருமே குளத்தூர் புலிப்படை எல்லோரும் அதை ஆதரித்து, ஆசிரியர் நம்ம ஆசிரியரும் அதில் இருந்தாரு. இப்போ அனைவரும் இயக்கங்கள் கட்சிகள் அனைவரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து பேச வேண்டும். ஆமா, இடதுசாரி தோழர்கள். ஆக இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது இனிமேல் திமுக பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை. என்ன ஒரு ஊடகவியலாளராக இருந்துக்கிட்டு ஒன்றிய அரசின் பார்வைகளை பற்றி இங்கே பேச மாட்டீங்க, எதுக்கு பேசணும்? அது என்னுடைய தமிழ்நாட்டின் பார்வைக்கு விரோதமானதாக இருக்கே. அப்போ என்னுடைய தமிழ்நாட்டுக்கு நேர்மையாக இருக்கிறது தானே நான் ஊடகவியலாளர் இருந்து செய்ய வேண்டிய என்னுடைய பொறுப்பும் கடமையும். இந்தியாவில் ஊடகம்ன்றது எங்கே தொடங்குச்சு? சுதந்திர போராட்ட காலத்தில் தொடங்குச்சு. ஏன் தொடங்குச்சு? பிரிட்டிஷ் ஆதரிச்சதுக்காக தொடங்குச்சு. நம்முடைய போராட்டங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணணுன்றதுக்காக இந்தியாவில் பத்திரிகைகள் தோன்றின. காந்திய பிரச்சாரங்களை இந்தியா முழுவதும் கதர் பிரச்சாரங்களை தொடங்கினார்கள், கையெழுத்து பிரதிகளை நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் ஊடகம் எப்படி தொடங்குச்சு? நம்முடைய லட்சியங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்வதற்காக தொடங்குச்சு. சுதந்திரத்துக்கு பிறகுதான் அது வேறு வடிவங்களை எடுக்கிறது. ஆக ஒரு லட்சியவாத போராட்ட காலகட்டத்தில் நாம் அனைவரும் நம்முடைய உரிமைகளுக்கான குரலில் திரண்டு நிற்பதுதான் ஒரு ஊடகத்தினுடைய கடமை, ஊடகத்தினுடைய அழகு, ஊடகத்தினுடைய தேவை. அது இல்லாவிட்டால் ஊடகம் என்பது அவ்வளவுதான். ஊடகவியலாளர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த விஷயங்களை பேசலாம். சிவராத்திரிக்கு போன்னு சொல்றதுக்கு இல்ல ஊடகவியலாளர்கள். நம்மளை பூரா சிவராத்திரி மாதிரி ராவிலே உட்கார வைக்க போறாங்க, எல்லாம் கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஊடகவியலாளர்கள். கண்டிப்பா அதற்கான முயற்சிகளுக்கு எப்போதும் துணை நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அனைவரும் சேர்ந்து இந்த விஷயங்கள்ல குரல் கொடுப்போம். நன்றி.